Hi viewers, welcome back to our channel. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வீடு பின்னாடி இருக்கிற ஒரு இது காமிக்க போகிறேன். ஸோ வியூவர்ஸ் பார்த்தீங்கன்னா இதுதான் பேஷன் ஃப்ரூட்டோட செடி. இது பேஷன் ஃப்ரூட், இது ஜூஸ் பழம்னு கூட சொல்லுவாங்க. இது தான் பாருங்கள் ஜூஸ் பழம். இது வந்து இப்போ க்ரீனில் இருக்குது. இன்னும் கொஞ்சம் பழம் ஆகும். இது கொஞ்சம் டார்க் எல்லோவாகும், மேலே எல்லோ ஆரஞ்ச் ஆகும். உள்ளே பார்த்திங்கன்னா டார்க்கான ஆரஞ்சு கலர் இருக்கும். இது பாருங்கள் ஃப்ளவர் ரொம்பவே அழகாக இருக்குது. பர்பிள் கலர், அந்த ஒயிட்டு, மேலே எல்லோ ரொம்பவே நல்லாயிருக்கு. ஸோ இது நம்ம வீட்டு பின்னாடியே நட்டு விட்டோம். அந்த சீட்ஸ் எடுத்து வந்து போட்டோம். இப்போ பாருங்கள் ரொம்ப நல்லாவே அழகாக வந்திருக்கு. நிறைய பழம் காய்ச்சிருக்கு. இது வந்து பழம் ஆகிட்டு நாங்கள் என்ன பண்ணுறோம், அதை கட் பண்ணி, அது உள்ள ஆரஞ்சு கலர் இருக்கும் அந்த பல்ப்பு. ஸோ அதை கட் பண்ணி அப்படியே சர்க்கரை போட்டு கூட சாப்பிட்லாம். ஜூஸ் கூட பண்ணி நம்ம குடிக்கலாம். இது சர்பத் பழம்னு கூட சொல்கிறாங்க. ஸோ பாருங்கள். ஸோ இதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் கூட சொல்ல போகிறேன். இதில் ரொம்பவே விட்டமின் சி இருக்குங்க. விட்டமின் சி நம்ம ஸ்கின்னுக்கு ரொம்பவே நல்லது. அப்புறம் இதில் plenty ஆஃப் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது. அப்புறம் இதில் பார்த்திங்கன்னா கோல்டு அப்புறம் கேன்சர் தடுக்கிற சக்தி கூட இருக்குங்க. இது எங்கெல்லாம் ரொம்ப விளையிறாங்கன்னா இது ரொம்ப கலிஃபோர்னியா, ஃப்ளோரிடா, அப்புறம் ஹவாயில் விளையிறாங்க. இதில் பார்த்திங்கன்னா பிளாக்காக சீட்ஸ் நிறையவே இருக்கும். இந்த சீட்ஸில் பார்த்திங்கன்னா அதில் கூட நம்மளுக்கு என்ன ஆகும்னா நிறைய ஃபைபர் இருக்கிறதுனால அது ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. பிக்க போகிறேன் பேஷன் ஃப்ரூட் ஜூஸ் பழம். ஒன்றுங்க சாமி, பழம் இங்கே ஒன்று இருக்குது. அப்பா வெரி குட். எடுத்துட்டா சாமி. இது என்ன சாமி? பேஷன் பேஷன் சொல்லு. ஃப்ரூட் ஜூஸ் பண்ணலாமா? குடிங்க குடிங்க. என்ன எனக்கு ஒன்று. பேஷன் ஃப்ரூட்டா இது? இப்படியே சர்க்கரை போட்டு கூட சாப்பிடலாம். ஜூஸ் கூட பண்ணலாம். சர்க்கரை போட்டு காமிக்கிற ஜூஸ் கூட பண்ணிக்கலாம். ஐயோ பல்ல ஆல்ரெடி போயிட்டு வாங்க இப்போ ஜூஸ் பண்ணலாம். ஸோ இதுக்கு ஒன்றும் தேவைப்படாது, ஜாஸ்தி சுகர் ஒன்று இருந்தால் போதும். ஸோ இது சீட்ஸோடவே போடணும். சீட்ஸ் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம என்ன பண்ணிடணும், அதை ஸ்டெயின் பண்ணிடலாம். ஸோ இது ரொம்ப புளிப்பாக இருக்கிறதுனால கொஞ்சம் சுகர் ஜாஸ்தி ஆட் பண்ண போகிறேன். இப்போ இதை நல்லா கிரைண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதை நல்லா கிரைண்ட் பண்ணோம். வேணும்னா கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிவிடுங்க. ஸோ ஃபில்ட்ரு பண்ணிடலாம். ஸோ ஒரே ஒரு பழத்தில் தான் நான் செஞ்சேன், 2 கிளாஸ் ஆச்சு. ஸோ இது சீட்ஸ் பாருங்கள் எப்படி இருக்குது.
தோசை நாளைக்கு வந்தது. இந்த வீடியோ இது வீடியோ வந்து உங்களுக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கமெண்ட் பண்ணுங்க. பாய். பாய்.